நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழியாம் வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அன்பானவர்களே, இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக அவர் உயர்த்தி, அவருடைய நாமத்தை கேட்கும் பொழுது வானத்தில் உள்ளவர்கள் பூதலத்தோர் ஆகிய யாவரும் அவருடைய தலைகள் யாவும் தாழ்த்தப்பட வேண்டும், முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அவரை அறிக்கை செய்ய வேண்டும் என்ற கனத்தை தமது மகனுக்கு கொடுத்தார். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் பிரியமானவருக்குள் பிரியமானவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டபடினாலும் அவருக்கு வேண்டிய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்கிறதற்கு நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாய் எண்ணாமல், இயேசு எப்படி மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ, இரத்தத்தை சிந்தினாரோ, அதுபோலதான் அவருடைய சேவைக்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் பிதாவாகிய தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், அதனால கனம் பெற்றாய். ஆண்டவர் இதை சொல்லும் போது ஏசப்பா சொல்லுவார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இந்த வசனத்தை இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் கருத்தில் கொண்டு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு பிரியமானவர்களே, தேவனால் கனம் பெற்றவர்களாய் நாம் பரலோகத்தில் நிற்கும் பொழுது அவருடைய சிநேகத்திற்கு உட்பட்டவர்களாக அநேக ஜாதி ஜனங்களுக்கு நாம் சொன்ன சத்தியத்தின் வழியாக அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா? இப்பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய சேவையில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஈடாக எப்படி தேவன் ஜனங்களையும் ஜாதிகளையும் கொடுத்தாரோ, அதுபோல அவருடைய சரீரமாகிய சபையாகிய நீங்களும் நானும் கூட ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது கர்த்தரே ஜனங்களை நம்முடைய கையில் கொடுப்பார். நமக்கு வேண்டியதான கனத்தை கர்த்தர் கொடுத்து அவர் பார்வையிலே நம்மை அருமையானவர்களாய் வைத்து பிரியமானவர்களே, அவருடைய சிநேகத்திற்கு அவருடைய அன்புக்கு பாத்திரவர்களாய் பிரியமானவர்களே நம்மை அவர் அழைப்பார். இந்த பாக்கியத்தை பெற தேவனுக்கு சேவை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, உம்முடைய ஊழியத்தை உம்முடைய சேவையை செய்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்கள். அது சிறு பிள்ளையின் ஊழியத்திலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் கனம் பண்ணுகிறீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் நான் ஊழியம் செய்து கனம் பெறுகிறதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா என்பதை நிதானித்து பார்த்து உமக்காக வாழ, உமக்காக நேரங்களை செலவிட, உமக்காய் தங்கள் பணங்களை செலவிட அவர்களை கர்த்தர் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. God bless you. Have a blessed day. Amen.